புதுவை கரியமாணிக்கம் பகுதியில் பராமரிப்பின்றி பாழடைந்த நிலையில் உள்ள அரசின் வெங்கட சுப்பா ரெட்டியார் திருமண மண்டபத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து கரியமாணிக்கம் பகுதியில் உள்ள புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் உழவர் உதவியகத்தை நேரில் சென்று பார்வையிட்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி எதுவும் செய்யவில்லை, தேர்தல் நேரத்தில் மட்டும் தொகுதி பக்கம் வருகிறார், எங்களுக்கு தேவையான எதையும் அரசு செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். புதுவையில் அனைத்து விஷயங்களும் தட்டாஞ்சாவடி பகுதி மக்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்றும் அங்கு வசிப்பவர்கள் மட்டும்தான் மக்களா என புதுவை முதல்வர் ரங்கசாமி மீது மக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியில் பராமரிப்பின்றி கிடக்கும் புதுவை அரசு கால்நடை மருத்துவமனையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் பார்வையிட்டார். மருத்துவமனை பாழடைந்த நிலையில் சரியாக செயல்படாததால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கால்நடைகள் விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியவில்லை என்றும் அரசு செயலற்று கிடக்கிறதாகவும் உடனடியாக மருத்துவமனையை சரி செய்து முழு நேரம் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அரசை வலியுறுத்தினார்.